மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. நேரம் போய்கிட்டே இருக்கு. சீஃப் கெஸ்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அதுக்குள்ள உங்க நலத்திட்ட உதவியை முடிச்சிட்டா நல்லது. என்ன மேடம், ஏதாவது ப்ராப்ளமா? வண்டி இன்னும் வராம இருக்கு. ப்ராப்ளம் எல்லாம் எதுவும் இல்ல. வண்டி வந்துகிட்டு இருக்கிறதா தான் சொன்னாங்க. சீக்கிரம் வந்துரும், கவலைப்படாதீங்க. மேடம், வந்ததுல இருந்து இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இது வரைக்கும் லேப்டாப்பையும் காணோம், நீங்க சொல்ற வண்டியையும் காணோம். ஏதோ ப்ராப்ளம்னு தெரியுது. அது என்னன்னு சொல்லுங்க மேடம். எங்களால முடிஞ்சா நாங்க தீர்த்து வைக்கிறோம். இல்ல, பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். மேடம், லேப்டாப் லாரி வந்துருச்சு. அத்த வாங்க. லேப்டாப் எல்லாம் வந்துருச்சு. இனிமே ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம். லேப்டாப் வரலன்னதும் கொஞ்சம் பயமா தான் இருந்தது மேடம். இப்பதான் மேடம் நிம்மதியா இருக்கு. இந்த பாக்ஸ் எல்லாம் உள்ள எடுத்துட்டு போய் வைங்க. வாங்க மேடம், உள்ள போலாம். வாங்க. போகா. இது எப்படி நடந்துச்சு? வீட்டுக்கு ரவுடிங்களை அனுப்பி அங்க இருக்கிறவங்க எல்லாம் மிரட்டினா எப்படியும் நம்ம கிட்ட வண்டியை கொண்டு வந்து கொடுத்துருவான். நான் மீட்டுருவேன்னு சொன்னாரே, வண்டி சேதாரம் இல்லாம இங்க வந்து நிக்குது. என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணும் புரியலையே. ஊர் தலைவராவும் நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல சீஃப் கெஸ்ட் வந்து விருது கொடுக்க போறாங்க. அதுக்கு முன்ன சாமுண்டீஸ்வரி மேடம் பெண்களுக்கு சில நலத்திட்ட உதவிகளை வழங்கலான்னு இருக்காங்க. முதல்ல லேப்டாப் கொடுக்கலான்னு இருக்கும். இப்போ நான் பேர் படிக்கிறேன், அவங்க எல்லாரும் வந்து லேப்டாப்பை வாங்கிக்கோங்க. முதல்ல லேப்டாப்பை வாங்க போறவங்க கல்பனா. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். யூ வெல்கம். அடுத்து வசந்தி வாங்க. தேங்க்ஸ் மேடம். ஸ்வாதி வாங்க. ஆமா, யார் அந்த விஐபி? மேடம், நீங்க இன்விடேஷன் பார்க்கலையா? அதுல போட்டிருந்தோமே மேடம். நான் இன்விடேஷனை சரியா கவனிக்கல. யார் அவரு? அவரு உங்களை விட பெரிய பிசினஸ் மேனு. தங்கமான மனுஷன். கொஞ்சம் கூட தலக்கணம் கிடையாது. சிம்பிள் மேன். ஆமா மேடம், ஜெம் ஆஃப் எ மேன். நாங்க டொனேஷன் கேட்டு போனா கணக்கு பக்கமா அள்ளி கொடுப்பாரு. ஆமா, ஒரு தடவை அதை பத்தி கேட்டப்ப எவ்வளவு கொடுக்கறோங்கிறது முக்கியம் இல்ல, எதுக்காக கொடுக்கறோங்கிறது தான் முக்கியம்னு சொன்னாரு. அப்பேற்பட்ட ஒரு கேரக்டர். அடேங்கப்பா, நீங்க கொடுக்குற பில்டப் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கே. அவர் பேர் என்ன? சின்ன வயசுலயே அவங்க அம்மாவை இழந்து, கூட பிறந்த ஒரு சகோதரியை இழந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. நிறைய வாழ்க்கையில இழந்திருக்காங்க. ஆனா அவங்க தைரியத்தை இழக்கல. தன்னம்பிக்கையோட கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்காங்க. லைஃப்ல சின்னதா ஒரு கஷ்டம் வந்தாலே
இன்னைக்கு எல்லாரும் உடைஞ்சு போயிடுறாங்க. ஆனா இவங்க உறுதியா நின்று போராடி இந்த உலகத்துல ஒரு பொண்ணுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சு தனியாளா முன்னேறி வந்தவங்க. சார், நீங்க சொல்றத கேட்க பிரமிப்பா இருக்கு சார். யார் சார் நீங்க சொல்ற லேடி? நான் இவ்வளவு நேரம் பேசினது இன்னைக்கு அவார்டு வாங்க போற மதிப்புக்குரிய திருமதி சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் அவர்களை தான், என்னுடைய அத்தை. சார், அருமை சார். உங்க கையால அந்த விருதை அவங்களுக்கு கொடுங்க சார். வாழ்த்துக்கள். நன்றிங்க சார். வரேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. யாரு நிஜம் யாரு போலி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. நம்மள பாராட்டுவாங்க, புகழ்வாங்க, ஐஸ் வைப்பாங்க. கேட்க நல்லதா இருக்கும், ஆனா அதை நம்பிடக்கூடாது. கவனமா இருக்கணும். சோ தைரியமா துணிச்சலா இருங்க. ஆம்பளைங்க இல்லாம பொம்பளைங்களால எதையும் சமாளிக்க முடியும். ஆனா பொம்பளைங்க இல்லாம ஆம்பளைங்களால ஒரு நாள் கூட குழப்பம் இல்லாம ஆபீஸ்க்கு போக முடியாது. ஆக்சுவலா நாம பலசாலிங்க, ஆனா அது நமக்கு தெரியறதே இல்லை. அதனால நம்ம பலத்தை உணர்ந்து செயல்படணும். எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். எனக்கு விருது கொடுத்த அமைப்புக்கும் நன்றி. உங்க எல்லாருக்குமே நன்றி. வணக்கம். ரொம்ப நன்றி. நன்றி. ஹாய் சின்னத்தை. ஹலோ.